Hi friends, welcome to my channel. நம்ம சுட்டிஸ் குட்டிஸ் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருமே என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதையும் டச் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதுவும் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலில் நிறைய உரங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இயற்கை உரங்கள் டிப்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக இந்த 2 ரோஜா செடியும் இன்றைக்கி நடவு பண்ணியாச்சுங்க. வாங்கிட்டு வந்து ரொம்ப 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சுருந்தா நல்லா இருக்காது. அதனால் ஒரு நல்ல ஒரு மண்கலவையோடு சேர்த்து இன்றைக்கி நடவு செஞ்சலாம்னு சொல்லிட்டு மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண்கலவை பார்த்திங்கன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து நிறைய தொழு உரங்கள் வச்சுருப்பேன். அப்புறம் வந்துட்டு மீன் கழிவுகளில் உருவாக்கின அந்த உரங்கள் வச்சுருப்பேன். எல்லாமே லாஸ்ட் டைம் செடிகளை நடவு செய்யும்போது காலி ஆகிடுச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து டிலேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு வீட்டில் இருக்க காய்கறி பச்சை கழிவுகளை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு மரத்துக்கு மண், கோகோ பிட்டு, வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து நர்சரியிலேருந்து கொண்டு வந்த மண்கலவை இதெல்லாம் சேர்த்து தாங்க நடவு செய்ய போகிறோம். இப்போதைக்கு பெரிய உரங்கள் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணல. நம்ம அதுக்கப்புறம் கூட உரங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல இதை நடவு செஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கிற மண்கலவையில் வச்சுட்டு நான் இன்றைக்கி நடவு செஞ்சலான்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம செடிகள் இந்த நடவு செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த ரோஸ் செடிகள் பெரிய செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 20 லிட்டர் கேன் பெஸ்ட்டுங்க. அதில் நல்லா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ்ன்றது ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுடைய வேர்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். அதன் மூலம் செடிகளும் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுற்றியும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம தண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த தண்ணி வெளியேறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைச்சா மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். ஒரு வழியாக 2 கேனுமே எடுத்துக்கிட்டேன். 2 கேன்லேயும் மண்ணை ஃபில் பண்ணிக்கிட்டேன். நம்ம எப்போவுமே நர்சரிலேருந்து கொண்டு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது வச்சுருக்கணுங்க. அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் அதிக நாள் வச்சுட்டேன். இப்படி அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அந்த மண்ணை நிரப்பிட்டு அதை தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி செக் பண்ணி பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வெளியேறும். இப்போ நம்ம செடிகள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த மண் கலவை போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி செக் பண்ணும்போது நமக்கு அதை தெரிஞ்சிடும். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியேறுதான்றதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் முக்கியமாக இந்த தண்ணி ஊற்றி செக் பண்ணுறது. 2வது வீடியோஸ் தலைக்கையாக இந்த இது மட்டும் வந்துடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் மல்லிச்செடி நடவு செஞ்சு வச்ச வீடியோ இருக்குது. அது நல்லா கிளியராக இருக்கும். நான் அதை பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் அதையும் மறுபடியும் போடுவேன். செடிகள் வந்து கட் பண்ணும்போது பார்த்து கவர் கட் பண்ணுங்கள், வேர்கள் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம நர்சரிலேருந்து கொண்டு வர செடிகளோட மண் பார்த்திங்கனாக்கா செம்மண்ணில் தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில மண் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு ரூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம க்ரஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மண் அதோட சேர்த்து வச்சுருங்க. மீதி இருக்க மண் ரொம்ப கட்டியாக இருந்தால் நீங்கள் வெளியே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி இது பயன்படுத்தலாம். நான் அது அப்புறமா சொல்கிறேன். இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க மண்ணை அந்த சுற்றி இருக்க மண்ணே போட்டு கலந்து விட்டுட்டேன். இந்த 2 கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலருங்க. இது எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த 2 கலர் நான் வளர்த்துருக்கேன். அது 2மே வந்து போயிடுச்சு ஒரு சில காரணத்தால். பாருங்கள், துளிர்களே வந்துட்டுருக்கு பாருங்களேன். அத்தனை நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து மற்ற செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும்போது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இந்த செடிகளுக்கும் கொடுக்குறோம் இல்லையா, அதுலேயும் நல்லா பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் நல்லா இருக்குன்றது இந்த துளிர்களே தெரிஞ்சிருக்கும். இப்போ கட்டிங்ஸ்ன்னு நீங்கள் நர்சரிலேருந்து கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த செடி வந்து இந்த மாதிரி சிலோட்டை போட்டுக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டு இந்த செடி சூஸ் பண்ணிங்கன்னா அந்த செடி உங்களுக்கு நல்லாவே வளரும். சில பேர் வந்து எனக்கு ரோஜா செடிகள் நல்லா வளர மாட்டேங்குது, நர்சரிலேருந்து கொண்டு வரும்போது நல்லாயிருக்கு அப்புறம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி அந்த கட்டிங்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம அந்த வேர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கவர் இருக்கான்னு பாருங்கள், சிலோட்டை போட்டு நம்ம இருக்கா பாருங்கள். இது வந்து பதியம் போட்ட செடி, நல்லா சூப்பராக வரும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லா செடியுமே வரும். ஆனால் இந்த செடி வந்து பாருங்கள், நம்ம அப்போவே துளிர் வந்துச்சு பாருங்கள். அந்த அந்த இதில் இருக்கும்போதே துளிர்கள் வந்துடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு நல்ல கட்டிங்ஸ். அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, சூப்பராக வரும். மற்ற செடிகளும் வரதான் செய்யும். இது இன்னும் பெஸ்ட்டாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது இப்போ இதிலே வந்துச்சு பாருங்கள் துளிர்கள். அன்றைக்கி நான் வடை செஞ்சுருந்தேன்.
அந்த பருப்பு கழுவின தண்ணி, அப்புறம் அரிசி கழுவின தண்ணி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம புதுசா நடவு செஞ்ச செடிகளுக்கும் இதே தண்ணி ஊற்றலான்னு கொண்டு வந்திருக்கேன். அதில் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக எந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம தயாரிக்கும் போது தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு வழியாக 2 செடிகளும் நடவு பண்ணி சூப்பராக தண்ணி ஊற்றியாச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் டிப்ஸ் என்னென்னா, நம்ம அந்த செடிகள் நடவு செஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்க பூக்கள், அந்த இலைகள் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் அப்படியே வைக்காதீங்க. செடிகள் சீக்கிரமாக வராது, துளிர்கள் சரியாக வராது. சத்துக்கள் அதுக்கிட்டே இருக்கும். நமக்கு வெளியே அடுத்த துளிர்கள் வரத்துக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடும். இந்த எல்லோ செடியில் வந்து பூ நல்லா இருக்குன்னு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து ஒரு நாள் பார்ப்பேன், மறுநாள் ஃபுல்லாகவே எடுத்துருவேன். அன்றைக்கி காஞ்சிருந்ததுன்னா எல்லாமே எடுத்துருவேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா மறுநாள் ஃபுல்லாக எடுத்துருவேன். சூப்பராக வரும். ஒரு வழியாக 2 செடிகளும் சூப்பராக நடவு பண்ணியாச்சு. நம்ம பசங்க ஜாலியாக நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்தாலே அவங்க ஜாலியாகிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பசங்க. எங்கள் பசங்க அந்த டைகர்லாம் வேறு லெவல். நான் மாடியில் இருந்தால் என் கூடவே தான் இருப்பான். அது பாருங்கள், நாங்கள் வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்து பார்த்துட்ருக்கான் பார்த்தீங்களா. ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க. எங்கள் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சமத்தான பிள்ளைங்க, அழகான குழந்தைங்க, சூப்பரான குழந்தைங்க எங்கள் பசங்க. டைகர்லாம் வேறு லெவல். டைகரை மட்டும் கிடையாது, ரோசி கூட தான். பாருங்கள், டேங்க் மேலே ஏறி நின்ட்டாங்கன்னா அந்த அம்மா ஃபுல் ரவுண்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு க்யூட்டான பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ வெரி மச். பாய், see you மக்களே.